விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சந்திரனின் நீசமும் சந்திராசமும் வேதை ஆகிய தினங்கள் வரக்கூடிய காரணத்தினாலும் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 5, 6, 7, 8 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசியை 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும், பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும் புத பகவானும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பதே இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3/3/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 12 மணி வரை, அதாவது பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் அன்று முழுவதுமே யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் கூடிய ஒரு மத்தியமான நாள். அதற்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதான் முக்கியம், 4/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பகல் 12 மணிக்கு மேல மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. திதி அன்று நவமி திதி, தேய்பிரை நவமி திதி, சித்தியோகம் நாள். அந்த மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வேதை தினம் ஆரம்பமாகிறது. அதனால திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வேதை தினமாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 5/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரமும், அதன் பின்பு பூரண நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய சித்தயோக நாள், அந்த வாசு நாள். கடகராசி என்பதே உங்களுக்கு வேதை தினமாக வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் ஆலோசனை செய்து அந்த வாஸ்து நாளை கொஞ்சம் கொண்டாடுங்க. அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 6/3/2024 திதி தேய்பிரை வரக்கூடிய ஏகாதசி திதி, நட்சத்திரம் பகல் 11 மணி வரை பூரண நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட நட்சத்திரம் வருகிறது. அன்று உங்களுக்கு வேதை தினம் தான், சரிங்களா? அன்று அமிர்தயோகம் கூடிய ஏகாதசி திதி. அன்பர்களே, வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். 7/3/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும், பகல் 10 மணி வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பின்பு திருவோட நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்தியோகம் கூடிய நாள், அன்று சுப முகூர்த்த நாள், அதான் விசேஷமானது. அந்த நாள் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நாளாக அமைய போகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்திலே மிக மிக முக்கியமான நாள். 8/3/2024 அன்று முக்கியமாக 3 விசேஷங்கள் வருகிறது. ஒன்று மகளிர் தினம், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அன்று திதி தேய்பிரை வரக்கூடிய திரியோதசி திதி, பிரதோஷ காலகட்டங்கள். நந்தி எம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த சிவபெருமானையும் சொல்லும் போது அன்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. அதனால அந்த சிவராத்திரியில எல்லா விதமான சிவாலயங்களிலும் சென்று வழிபாடு செய்வது மிக மிக யோகத்தை கொடுக்கும். அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், அதனால இது யோகமான நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை, 9/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கும். நட்சத்திரம் சதய நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். கடகராசி என்பதே இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனா ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கனால உங்களுக்கு பொருளாதாரம் இந்த வாரம் சிறந்த நற்பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது பணப்புழக்கத்தில் ஏற்றமே காண்பீர்கள், நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம்
பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த தனஸ்தானம் நல்லா இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் ஒழுங்கு நெருக்கி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் தனஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஜீவனம், தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு 10ல் அமர்ந்த குரு பதவி யோகத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஒன்றும் ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வை வந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அது இன்னும் உங்களுக்கு பலம் கொடுக்கும். அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கு. இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரிய பகவான் மறைந்து அமர்ந்திருக்கின்றார் ஒரு விஷயம், சனியோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். வேலை பளு சற்று ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி உடல்நிலைகள் சம்பந்தப்பட்டதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து 6, 7, 8 இடங்கள்ல உட்காரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனை கொடுப்பாரு. அதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் தான். ஏன்னா கல்வி நிலையில பொறுத்தளவுக்கு பாக்கியத்தில் அமர்ந்த புத பகவான், குறிப்பா சொல்ல போனோம்னா அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கல்விக்கு ஒரு அருமையான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்லா படிச்சீங்கன்னா இன்னும் நல்ல அதாவது நிறைய ஸ்கோர் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க லைட்டா புக் எடுத்து தொட்டாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப டீப்பா படிச்சீங்கன்னா அருமையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு சுபமுகூர்த்தம். சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல முகூர்த்த நாள் வருகிறது. அந்த சுபமுகூர்த்தத்துல உங்கள் இல்லங்களில சுபங்களை பேசலாம் அல்லது சுபங்களை பேசி முடிவு செய்வதற்கான வாய்ப்புகளை கூட கொண்டு வந்துடலாம். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி இருவரின் உறவுகளும் இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து, உச்சம் பெற்ற செவ்வாய் 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார், உங்கள் ராசிநாதனோடு கூடுகிறார். அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தொழில் ரீதியான முன்னேற்றங்களும், உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்களும் கிடைக்கக்கூடிய பொன்னான வாரமாக பெண்களுக்கு இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. ஏன்னா இந்த வாரத்துல பெண்கள் வந்து மகளிர் தினம் வேற வருகிறதுனால அன்னையருக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அடுத்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிக ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வதற்கோ அல்லது அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுவதற்கோ இந்த வாரத்துல கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு தேய்பிறை அஷ்டமி தேதியில காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷ காலகட்டங்கள் வருகிறது, நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. அவரவருடைய இஷ்ட குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. எல்லா யோகமும் லாபமும் நன்மையோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.